ஃப்ளோட் வோல்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பேட்டரி வந்து சார்ஜ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த சார்ஜ் லெவலில் மெயின்டைன் பண்றதுக்கு தான் அதை ஃப்ளோட் வோல்டேஜ்னு சொல்லி சொல்றோம். ஒரு மேனுஃபேக்சரர் டு மேனுஃபேக்சரர் வந்து ஃப்ளோட் வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டாவது இந்த ஃப்ளோட்டிங் அந்த பேட்டரியோட ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பல்க் ஸ்டேஜ், செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்ப்ஷன் ஸ்டேஜ், அடுத்து வந்து ஃப்ளோட் ஸ்டேஜ். ஸோ இந்த பல்க் ஸ்டேஜ் அப்படின்றதுல 80% ஆஃப் ரீசார்ஜிங் தான் நடக்குது. ஸோ அதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து எப்பயுமே வந்து இந்த கரண்ட் வந்து எப்பயுமே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பல்க் ஸ்டேஜில் கரண்ட் வந்து எப்பயுமே உங்களுக்கு என்ன சொல்றது கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வோல்டேஜ் மட்டும் கிராஜுவலாக ரைஸ் ஆகிட்டே இருக்கும். 80% ஆஃப் ரீசார்ஜிங் தான் நடக்குது. அடுத்தது 20% ஆஃப் சார்ஜ் நான் என்ன சொல்றது அப்சர்ப்ஷன் நான் சொல்றேன்ல, இந்த அப்சர்ப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு அப்சர்ப்ஷன் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், கரண்ட் வந்து கிராஜுவலா கம்மியாயிட்டே வரும். ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு அப்சர்ப்ஷன் வோல்டேஜ் லெவல் 14.5 அதுல இருந்து கொஞ்சம் கிராஜுவலா கம்மி ஆயிட்டு 13.0 13.8